ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. மனதளவில் நீ கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறது நம்முடைய பொன்னவனுக்கு தெரிஞ்சனால மன்னவன் உங்களுடைய கடனை அடைக்க சரியான வழிகாட்டப்படும். கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய ராசியில் நீங்கள் முதன்மையானவர்கள் என்பது உண்மை. வேலை இல்லாமல் வேலையை தேடிக்கொண்டிருக்கிற மிதனராசிக்கு வேலை இருந்து சூழ்ச்சியால் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வேலையில் தாங்க இருக்கேன், ரொம்ப போராடியாச்சுங்க. போராட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு போராட்டங்க. ஆனால் என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக நான் பல விஷயங்களை என்னை நானே குறைத்து கொண்டு நான் அங்கே வேலை பார்த்துக்கிருக்கேன். குத்த தான் குனிவாங்க, அதாவது குனிய குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி நான் குத்து வாங்கிட்டு தான் இருக்கேன். என் லைஃப் மாறாதா அப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் லைஃப் உறுதியாக பதவி உயர்வுடன் கூடிய ஒரு மாற்றம். உங்களை யார் ஏமாத்துனாங்களோ, யார் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க இருக்கிற இடம் காணாமல் போயிடுவாங்க. அவங்க தேட வேண்டியிருக்கும், ஐயா எங்கே இருக்கியா அப்படின்னு நீங்கள் தேடக்கூடிய அளவுக்கு குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார், நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார், கவலையே படாது. அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் செஞ்சுருக்கோம், ஆனால் போராடிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போராட்டத்துக்கு முடிவு கிடச்சி உங்களுடைய ஒரு அற்புதமான மாற்றத்தை உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போது, உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு கிடைக்க போது. இவ்வளவு நாள் உங்களை யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரும் இருக்கிற இடத்த விட்டு காணாமல் போய் உங்களுடைய வலிமையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மெருகத்த போகிறீங்க, அப்படிமோ உருவாக்க போகிறீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு உங்களுக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் கொடுப்பார். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபம் கிடைக்கும். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகுமாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அப்புறம் எப்படி லாபம் வரும்? உண்மைதானா? அதாவது 10ஆம் இடத்துல குரு வந்தால் வேலையிலையும் தொழிலையும் ரொம்ப கவனம் இன்வால்மெண்ட் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்க மாட்டீங்க. ஒரு களத்தில் இறங்கிட்டீங்கன்னா அந்த களத்தில் வெற்றி பெற வரையும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஒதுக்குவீங்க. நேர காலம் பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஒருவர் இல்லையா? உண்மை தானே? ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டைலு இப்போ தான் சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் ஏதாவது உங்களோட பெரிய ப்ளஸ்ஸு, அதுவே சில பேர் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க. தப்புன்னு சொன்னால் அதை ஒளிமுறைவாக உங்களுக்கு அந்த என்ன சொன்னால் கொஞ்சம் பாசாவாக, அதை பாசுக்காக பேசுவாங்கள்ல, அப்படியே கொஞ்சம் அனுசரித்து பேசுகிற மாதிரி அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. தப்புன்னா தப்பு தான், உன்றது தப்பு இருக்குது, மாற்றிக்கோ, நீ இப்படி தப்பாக செய்யாத அப்படின்னு ஓப்பனாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. இப்படி பண்ணுறனால தான் எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசி என்பவர்களுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் நேர்மையாக உண்மையாக கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்படுறனாலேயே நிறையா சந்திக்கிங்க இல்லையா? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறனால நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் சந்தோஷம் அதிகமாக பெறக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். மனசில் நினச்சதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம். இந்த வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகமை போச்சு நம்ம நிர்ணயம் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கணும். 6ஆம் இடத்துல குரு பார்வை கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வேலை இல்லாத துலாம் ராசிக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வேலையில் உள்ள பிரச்சனை சரியாயிடும். கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இப்போ தான் நீங்கள் படிப்படியாக கடன் அடைக்க போகிறீங்க.
குரு பார்வை மூலமாக சனி பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய செயல்பாடை மாற்றிக்கிற போகிறார். நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வருஷத்தில் நீங்கள் தூக்கத்தையே இழந்துட்டீங்க. உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது. வெளிநாடு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எல்லா விதமான மாற்றங்களும், எதிர்பார்க்குற முன்னேற்றங்களும் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. நம்முடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க. என்ன உங்கள் கூட இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் மேச ராசிக்காரங்க மாதிரி நீங்களும் ஓடோடி உதவி செஞ்சவங்க தான். இந்த 3 வருட காலங்களில், குறைஞ்ச 4 வருட காலங்களில் நிறைய அனுபவப்பட்டீங்க. நிறைய பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இதில் ராசியில் வேறு கேது ஒரு 9 மாத காலமாக எந்த விஷயத்தையும் உங்களால் சொல்லக்கூட முடியும். மனசார ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறவங்க, மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடிய நபரே நீங்கள் கிடையாது. தப்போ சரியோ முகத்தை பார்த்து பேசி, இதான் நீ செய்கிற தப்பு, ஒழுங்காக இரு, கரெக்டாக இரு, உனக்கு இவ்வளோ தான் வார்னிங் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டைல் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ மனசுக்குள்ளே உங்களுக்கே இல்லை, சொல்லாத, வேண்டாம், விடு, சொல்லி நீ தான் கெட்ட பேர் வாங்குற, வேண்டாம் அப்படின்னு உள் மனசை சொல்லி உங்களுக்குள்ளே எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாமல் அவ்வளோ தூரம் மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு உண்மை என்றால். வெளி தோரணையில் அப்படியே கம்பீரமாக காட்டிட்டாலும் நீங்கள் உண்மையிலே ஒரு குழந்தை மனசு. உங்கள் கூட உட்காந்து ஒரு அன்பாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக, உணர்வுபூர்வமாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். பார்க்கதாயா தலைவர் அப்படியே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க ராஜா மாதிரி பேசுகிறாரு, மேடம் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க ராணி மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் கூட பார்த்தா குழந்த மனசியா, அவங்க அப்படியே அன்பை அள்ளி கொட்டுவாங்கய்யா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு 3-4 வருஷத்தில் பல அனுபவ பாடங்கள் வந்துடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் குரு பகவான் கொடுக்க போகிறார். சந்தோஷங்கள் நிலைச்சிருக்க போது சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய சிம்ம ராசியாக சொந்த வீடு வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்க நினைக்கிறவங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க. அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரே, அவருடைய தாக்கத்திலேருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னா, சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் பார்க்கறல, அந்த பார்வையை என்ன பண்ணுறாரு குரு பகவான் மாற்றி பார்க்க வைக்கார். எப்படின்னா, ஒரு பாவகிரகம் நம்முடைய எந்த ஸ்தானத்தை பார்க்குதோ அந்த ஸ்தானம் வலிமை இழக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தோட்டு பிரிய வேண்டிய நிலைமை, குடும்பம் ஒற்றுமை இல்லாத நிலைமை, பொருளாதாரத்தில் நிறைய தடைகள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை, இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த நிலையை மாற்ற போகிறேன். உங்கள் குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருப்பது. அது நம்முடைய சிம்ம ராசி பூர்ண நட்சத்திரக்கார பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. புரிஞ்சுக்குருவாங்க எவ்வளோ விட்டு கொடுத்து போயிட்டீங்க. உங்களுடைய கம்பீரத்தை விட்டு கொடுத்தீங்க, உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்தீங்க, உங்களால் என்னென்ன விஷயங்களை விட்டு கொடுத்துட்டீங்க. ஆனால் இங்கே அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்குது. ஸோ இனிமேல் தான் அதுக்கான அங்கீகாரம் குரு பகவான் கொடுக்க போகிறார். குடும்பம் ஒற்றுமையாக போகுது, பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோ தான் நீங்கள் சிரமப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிரமம் இல்லாத வாழ்க்கையை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.